இவ்வளோ போர்களும் அதிகாரத்தினால தானே நடந்திருக்கு. ஹிட்லர் கூட தான் அதிகாரத்தை வச்சு தானே இவ்வளோ யூதர்களை அழித்தார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அது அதிகாரத்தின் மூலமாக நடக்கலை. நம்ம ஒரு தலைவன் மேலே குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை வச்சுருப்போம் தெரியுமா, ஒரு பாசம் வச்சுருப்போம் தெரியுமா, அதனால தான் இவ்வளோ நடந்தேறி இருக்குது. இன்றைக்கி நடைமுறையில் உள்ள தொலைக்காட்சி நிகழ்ச்சி எடுத்துக்கிட்டோன்னா, அதுவும் ரியாலிட்டி ஷோன்னு சொல்லப்படுற பிக் பாஸ், பிக் பிரதர், டெம்டேஷன் ஐலாண்ட் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் ஒரு மனிதர்கள் கூட்டத்தையே ஒரு வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறதோ இல்லைனா ஒரு ஐலாண்டுக்குள்ளே வச்சுக்கிறதோ காட்டுவாங்க. அங்கே அவங்க எப்படிலாம் சுயநலமாக நடந்துக்கிறாங்க, எப்படிலாம் ஏமாத்துறாங்க, எப்படி ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்கங்கிறதையும் காட்டுப்படும். ஆனால் மிஸ்டர் ருட்கர் பிரிக்மேன் இதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, இது எல்லாமே சித்தரிக்கப்படுறது தான். அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே அவங்க கேமுங்கிற பேர்லையோ இல்லைனா டாஸ்க்குங்கிற பேர்லையோ அவங்கள தூண்டி விட்டு அவங்கள பிரச்சனைக்கு உள்ளாக்குவாங்களாம். பொதுவாகவே எந்த வீட்டுக்குள்ளேயும் யாரையும் தூண்டி விடாமல் இருந்தான்னு நினச்சிக்கோங்களேன், அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அப்படியே இருந்துருவாங்களாம். ஆனால் இதனால் ரியாலிட்டி ஷோ நடத்துகிறவங்களுக்கு டிஆர்பி காசு இதெல்லாம் கிடைக்காதில்ல. அவங்களுக்கு தேவை விசித்திரமாக ஏதாவது நடக்கணும். அப்படி நடந்தால் தான் மக்கள் பார்ப்பாங்க. அதனால தான் இந்த மாதிரியான கீழ்த்தரமான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கங்கிறத இவர் பரிசோதனையின் மூலமாக நிரூபிக்கிறாரு. அது போக நாம்